ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் பீயிங் ஆவரேஜ் மேன். இன்கேஸ் நீங்கள் ஆவரேஜ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான ஹாப்பினஸாக தொடர்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கே ரியலைஸ் ஆகாது. நீங்கள் ஒரு ஆவரேஜ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா, ஹை வேல்யூவாக மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜ் மேன் கேட்டகரியில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சொசைட்டியில் அவனுக்குன்னு ரொம்ப நல்ல பேர் இருக்கும், எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் இருக்காது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பான். அவனுடைய ஹாப்பினஸை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருப்பான். யாரை கேட்டாலும் அவரா ரொம்ப நல்லவருப்பா அப்படிங்கிற ஒரு டேக்லைன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ப்ரொஃபஷனல் வைஸ் வந்தோம் அப்படின்னா, ஒரே ஆஃபீஸில் ஒரு 10-15 வருஷம் தேய்ப்பான். அவங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் இருப்பான். எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டான், எந்த ஒரு இனிஷியேட்டிவும் பண்ண மாட்டான். கேட்டால் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புவான். சரி, இவனால் பெண்களை அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணவே முடியாது. இவன் பெண்களை பார்த்தாவே கொஞ்சம் தூரமாகவே இருப்பான். எதுக்குப்பா நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் லைன் இருக்கும். வேலைக்கு வருவான், ஃபேமிலியை பார்ப்பான், அவங்களுக்காக உழைப்பான், தூங்குவான், மறுபடியும் வேலைக்கு வருவான், வேலையில் இன்னொருத்தருக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் தான் ஒரு ஆவரேஜ் மேன் கேட்டகரியில் வருவாங்க. இவங்க எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்களா அப்படின்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இவங்களை ஈஸியாக அடித்து அந்த இடத்துல இருந்து துரத்திடலாம். ரெண்டாவது, இவங்க இல்லை அப்படின்னா கூட அந்த ஒர்க் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான கேட்டகரி. அப்படியே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய பாடி ஃபஸ்ட்டு ஷேப்பாகவே இருக்காது. ரொம்ப தொப்பியும் தொந்தையமாக தான் இருப்பானுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சில பேர் ரொம்ப ஒர்க்காலிக்காக இருப்பானுங்க. ஒர்க்கை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. ரெண்டாவது அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டானுங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்காக இல்லை அவனுடைய ஒய்ஃபுக்காக தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி தான் ஆவரேஜ் மேன் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்ன தான் இந்த ஆவரேஜ் மேன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளே யோசிக்கும் பொழுது ஹாப்பியாகவே இருக்க மாட்டானுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவனுங்க ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறதுனால அவமானம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இவங்களுக்கு கிடச்சிரும். யாருக்காக இவங்க உழைக்கிறாங்களோ அவங்களே நிறைய டைம் இவங்களை ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுவாங்க. அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் போய், அதாவது ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்கும் பொழுது இவங்களுடைய லைஃப்பில் இவங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒன்றுமே இருக்காது. யாரோ ஒருத்தருக்காக எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு எழுதப்படாத ஒரு பத்திரம் மாதிரி, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கண்டினியூஸாக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்களால் பெண்கள் கூட பேச முடியும், ஆனால் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பெண்களுமே இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ, அதாவது ஒரு யூஸ் பண்ணுற கப்பு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான பர்சனாலிட்டியாக தான் ஒரு பொண்ணுக்கு தெரிவானுங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஆவரேஜ் மேனாக இருக்கிறது அப்படிங்கிறது அவமானத்தோட அடையாளமாக தான் நான் கருதுகிறேன். இப்போது நான் ஹை வேல்யூவாக மாறணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, ஓவர் நைட்டில் உன்னால் ஹை வேல்யூவாகவே மாற முடியாது. ஏன் அப்படின்னா, நீ பிறந்ததுலேருந்து ஒரு 30 வருஷம் இல்லை 40 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் மேனாகவே வாழ்ந்துருப்பேன். உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறதே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் பண்ணினா மட்டும்தான் நீ ஆவரேஜ் மேனில் இருந்து ஒரு ஹை வேல்யூ மேனாக மாற முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்டையும் ப்ராப்பரான ஒரு ஜிம்மையும் அப்ரோச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒருத்தனோட அப்பியரன்ஸ் தான் ஒருத்தனுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். உங்ககிட்ட திறமை இருக்குது, நீ நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி பேசணும் அப்படின்னா, கண்டிப்பாக உன்னோட அப்பியரன்ஸ் ஒரு 70 to 80% ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ உன்னோட அப்பியரன்ஸில் ஃபஸ்ட்டு நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். நம்பர் 2, ஸ்டாப் சேயிங் ஆல்வேஸ் எஸ். இந்த ஆவரேஜ் மேன் எப்பயுமே நோ சொல்லவே மாட்டான். ஸோ
கொஞ்சம் உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சில இடங்களில் உன்னால் அந்த ஒர்க்கை பண்ண முடியாது, இல்லை உன்னுடைய பர்சனல் டைமை வந்து அந்த ஒர்க் வந்து அஃபெக்ட் பண்ணுது, இல்லை உன்னோட காசு வந்து அந்த இடத்துல தேவையில்லாமல் செலவாகுது அப்படின்னா அந்த இடத்துல யோசிக்காமல் நோ சொல்ல பழகணும். அப்படி சொல்லிட்ட அப்படின்னாவே நீ பாதி ஹை வேல்யூவாக மாறிடுவ. உன்னை பார்க்குறவன் என்ன நினப்பான் அப்படின்னா, அவன் முன்ன மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த தரித்திரங்களாம் அந்த ஓரமாக தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நோ சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கான்சிக்வன்ஸ் வரும். அதை நீ டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஒன்றை நீ இம்ப்ரூவ் பண்ணணும். அது கேரியர் வைஸாக இருக்கலாம், இல்லை பர்சனல் வைஸாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தேவையே இல்லாத ஆணி. நோஸ் மீன்ஸ் நோ தான். நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே உன்னுடைய லைஃபோட பர்பஸ் என்ன, உன்னோட ஹாப்பினஸ் என்ன, என்ன விஷயத்த நீ தேவையில்லாமல் இன்னொருத்தருக்காக பண்ணிக்கிருக்கிற அப்படிங்கிறதுல நீ கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இதில் நீ தெளிவாகிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஹை வேல்யூவாக மாற முடியும். எந்த இடத்துல நீ ஒரு விஷயம் பண்ணுற, உனக்கு திரும்ப ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரலையோ அந்த ஒர்க்கெலாம் நீ ஸ்டாப் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் உன்னுடைய லைஃபோட பர்பஸ், நீ எதுக்காக இந்த சொசைட்டியில் இருக்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ பண்ணுற உன்னோட அந்த லைஃபோட பர்பஸ் வந்து உனக்கு ஹாப்பினஸை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீ தப்பாக உன்னோட லைஃபோட பர்பஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்க. ஸோ உன்னோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை தாண்டி உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயத்துக்காக நீ குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டையும் குறிப்பிட்ட டைமையும் நீ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக்கான விஷயம் மட்டும்தான். இதை உன்னால் ப்ராப்பராக பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். உன்னால் ஹை வேல்யூவாக மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீ எடுத்து வச்சுட்ட அப்படிங்கிறத நீயே நம்பலாம். ஆனால் இந்த விஷயத்துலேயே நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற அப்படின்னா உன்னால் ஜென்மத்துக்கு ஹை வேல்யூவாக மாற முடியாது. இதை தாண்டி உன்னால் உன்னுடைய லைஃபுக்கு ஹாப்பியாக இருக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே செத்து போயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு உனக்காக, உன்னுடைய ஹாப்பினஸுக்காக, உன்னுடைய லைஃபுக்காக ஓடுறதுக்கு ட்ரை பண்ணு. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் உன்னை ஹாப்பியாக மாற்றும். இதை நிறைய பேரால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாத பட்சத்தில் தான் தேவையில்லாமல், அதாவது அந்த வீக்கெண்டில் பார்ட்டியில் போய் சரகடிக்கிறது, இல்லை தம்மு, சிகரெட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது உனக்கு வந்து ரிலாக்ஸாக ஃபீலான ஒரு விஷயத்தை கிடைக்கும். ஆனால் அது வந்து ரிலாக்ஸேஷனை லைஃப் டைமில் கொடுக்கவே கொடுக்காது. உன்னோட பாடி ஹெல்த்தை இன்னும் தான் அஃபெக்ட் பண்ணும். உன்னை இன்னும் சொசைட்டியில் வீக்காக மாற்றும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் வந்து ஒரு 2-3 நாள் பண்ணிவிட்டு விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் என்னப்பா அது போரிங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும், அதாவது முருங்கை மரம், வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக மறுபடியும் போயிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அது இது. சொசைட்டிக்காக நடிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணு. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக வீடியோவை டிஸ்லைக் பண்ணலாம். ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ.